இயேசுவுக்கு பின்னால் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளாக இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. 200 ஆண்டுகளாக என்ன எழுதப்படுகிறது, எப்படி எழுதப்படுகிறது அப்படின்னா, யூத மத குருமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தௌராத்தில் உள்ள சட்டங்கள், வாய்மொழி சட்டங்கள், இதை பற்றி எல்லாம் விவாதிக்கிறாங்க. ஒருவர் இன்னொருத்தர்கிட்ட கருத்து பரிமாற்றம் பண்றாங்க. இப்படி பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன என்று விவரிக்கிறாங்க. அதுதான் இந்த தல்மூத். இப்ப நாம ஹதீஸ் ரீதியா பார்த்தோம்னா நமக்கு ஹதீஸ் இருக்குது. ஹதீஸுக்கு ஷரஹ்னு இருக்கும்ல, ஹதீஸுக்கு விளக்க உரை. இப்ப புகாரி ஹதீஸ் கிதாப் இருக்குது. புகாரி ஹதீஸ் கிதாப்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை புகாரி இமாம் ஒரு தொகுப்பாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த புகாரி கிதாபுக்கு ஷரஹ் என்று விளக்க உரை என்று இப்னு ஹஜர் எழுதி வச்சிருப்பார். அப்ப இப்படி விளக்க உரைன்னு எழுதி வச்சிருக்கிறோம்ல, இதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய அந்த தல்மூத் என்பது இன்னைக்கு மதுஹப் இருக்குதுல்ல, முஸ்லிம்கள்ல மதுஹப்னு பின்பற்றுறாங்களா? மதுஹப்னா என்ன? நாங்க குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து மக்களுக்கு மார்க்க சட்டம் சொல்லுகிறோம் என்று ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப்னு எழுதி வச்சிருக்காங்கல்ல. யூதர்களுடைய மதுஹப் தான் தல்மூத். யூதர்கள் எங்களுக்கு அருளப்பட்ட இந்த தோரா வேதத்தையும் வாய்மொழி சட்டங்களையும் எங்களுடைய மத குருமார்கள் விவரித்து விவாதித்து அதனுடைய சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று தல்மூத் என்கின்ற ஒரு புனித நூலை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதுதான் தௌராத்துக்கு அடுத்து மிகப்பெரிய புனித நூலாக யூதர்களால் கருதப்படுகிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்ரவேலர்கள் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பின் கீழாக கடந்த சில நாட்களாக சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் வரை இஸ்ரவேலர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது, அவர்களுடைய வரலாறு எப்படி அமைந்திருந்தது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் எழுப்பப்பட்ட பைத்துல் முகத்தஸ் புக்தனஸ்ஸர் என்ற பாபிலோனிய மன்னனால் அழிக்கப்பட்டது, அதன் பின்னால் ஆட்சிக்கு வந்த சைரஸ் என்ற மன்னன் யூதர்களை மீண்டும் ஜெருசலத்தில் வாழ அனுமதித்தார். அப்போது அந்த ஆலயம் மீண்டும் எழுப்பப்பட்டது. அதன் பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். தன்னுடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்தார்கள் என்பது வரை நேற்று பார்த்திருந்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக வருவதற்கு முன்பு அந்த யூதர்கள் எங்களுக்கென்று இறைவனிடமிருந்து ஒரு மெஸ்ஸையா வருவார், மெஸ்ஸையானா மீட்பர் அப்படின்னா அவர்களுடைய அர்த்தத்தின்படி மீட்பர், ஒரு தூதர், இறைவனிடமிருந்து ஒரு வழிகாட்டி வருவார் என்பதை அவர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களுடைய பிறப்பே ஒரு அற்புதமாக இருந்தது. அப்ப இவ்வளவு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் ஒரு சான்றையும் அவருடைய பிறப்பிலேயே இறைவன் காண்பித்து விட்டான். அப்போது அவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் மிக நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். பனி இஸ்ரவேலர்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். தன்னை இறை தூதர் என்று பிரகடனம் செய்கிறார்கள். அந்த யூத இனத்தில் ஒருவராகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்டிருக்கின்ற பொழுது நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவ்வளவு தெளிவான சான்றுகளை அல்லாஹ் அடுத்தடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சமர்ப்பிக்கிறார். ஆனாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் பெரும்பாலும் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு மதகுருமார்கள் என்று அவர்கள் இருந்தார்கள் என்பதை நேற்று பார்த்தோம். நிறைய மதகுருமார்கள் யூதர்கள் இருந்தாங்க. அவர்கள்தான் பெரிய அளவிலே அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தார்கள். மன்னர்களை விட மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்களாக ஒரு மன்னர் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது கூட
இந்த யூத மதகுருமாரிடம் ஆலோசித்துத்தான் எடுக்கக்கூடிய அளவிலே மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவர்களாக, சக்தி வாய்ந்த ஒரு இடத்தில் இருப்பவர்களாக இருந்தார்கள். இப்படி மதகுருமார்கள் இருக்கின்ற வேளையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை தூதராக பிரகடனம் செய்து விட்டால் இவர்களுக்கான மதிப்புகள் குறைந்துடும். ஒரு தூதர் வந்துட்டார்னா அதுக்கு பிறகு மதகுருமார்கிட்ட ஆலோசனை கேட்கிறது இருக்குமா? இருக்காது. அப்ப இதனாலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுக்க வேண்டும் என்பதற்காக, பொய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக, அவர் தூதர் இல்லை என்று மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு பொய்களையும் பல்வேறு அவதூறுகளையும் அள்ளி வீசுகிறார்கள். இறை தூதர்னா எப்படி இருப்பார் என்று எங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அது மாதிரி எந்த விதத்திலேயும் ஈசா இல்லை என்று சொல்லுகிறார்கள். சனிக்கிழமை எங்களுக்கு புனித நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் எந்த ஒரு வேலையும் நாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் அந்த நாளிலே குணப்படுத்துகிறார், நிவாரணம் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி நிறைய தவறான பிரச்சாரங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக செய்கிறாங்க. அதில் உச்சபட்சமாகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை கொச்சைப்படுத்தினாங்க. அவர்களுடைய பிறப்பு தகப்பனார் இல்லாமல் இறைவனுடைய கட்டளையினால் பிறக்கிறாங்க. அப்படி இறைவனுடைய கட்டளையினால் பிறந்ததே ஒரு மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அவதூறை அள்ளி வீசும் விதமாக இந்த யூதர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க. இதை பற்றி குர்ஆன், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 156வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வ கௌலிஹிம் அலா மரியம புஹ்தானன் அலீமா, மரியமின் மீது மிகப்பெரிய அவதூறை, அபாண்டத்தை அவர்கள் சுமத்தினார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. என்ன அவதூறு சொன்னாங்க? அவர்களுடைய கற்பொழுக்கத்தை பற்றித்தான் அவதூறு சொல்லி இருக்கிறாங்கிறது குர்ஆனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு தெரியுது. ஆனாலும் இவர்கள் நேரடியாக என்ன வார்த்தையில சொன்னாங்க என்பதை அவர்களுடைய வேதத்திலிருந்தே நாம தெரிந்து கொள்வதாக இருந்தால், பைபிளிலே யோவான் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பைபிள் வேதம் வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த பைபிளில் யோவான் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் 8வது அத்தியாயம் 41வது வசனத்திலே இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி அணுகினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு, யூதர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க. அப்படி பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, உங்களுடைய முன்னோர்கள் இருந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க, உங்க முன்னோர்கள் எந்த தப்புல இருந்தாங்களோ அதே தப்புல தான் நீங்க இருக்கிறீங்க என்று இயேசு பிரச்சாரம் செய்கிறார். அப்படி பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இந்த யூதர்கள் இயேசு அவர்களிடத்தில் ஒரு பதில சொல்றாங்க, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. நாங்க வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்லன்னு ஈசா நபிட்ட சொல்றாங்கன்னா, இயேசுட்ட சொல்றாங்கன்னா, அப்ப இயேசுவை என்னன்னு சொல்றாங்க? தவறான வழியில் பிறந்தவர், நீங்க விபச்சாரத்தினால் பிறந்தவர் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கற்பொழுக்கத்தின் மீது அபாண்டத்தை சுமத்துகிற வகையிலே, ஈசா நபி அவர்களுடைய பிறப்பை கொச்சைப்படுத்துகிற வகையிலே அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. இதை பைபிள் சொல்லி காட்டுது. அதே மாதிரி யூதர்களுக்குன்னு ஒரு வேதம் இருக்கு. அதாவது யூதர்கள் சொல்றத பைபிள் எடுத்து சொல்லுது. சரி, யூதர்களுடைய வேதத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, யூதர்களுக்கு தௌராத் அருளப்பட்டுச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. யூதர்களுக்கு எந்த வேதம் அருளப்பட்டுச்சு? தௌராத். இந்த தௌராத்தை அவர்கள் தங்களுடைய கைகளால் எழுதி அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை நீக்கி மனித கரைகள் படிந்த புத்தகமாக மாத்திட்டாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவர்கள் தல்மூத் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தொகுக்கிறாங்க. யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தல்மூத் அப்படிங்கிற ஒரு புனித நூலை தொகுக்கிறாங்க. இந்த நூலினுடைய நோக்கம், அம்சம் என்னன்னா, இதுவெல்லாம் யூதர்களுக்கு வந்த வாய்மொழி சட்டங்கள். தௌராத் என்பது இறைவன் ஏடாகவே கொடுத்தான்னு பார்த்தோம்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் எப்படி வந்துச்சு? ஏடுகளாக வந்துச்சுன்னு பார்த்தோம். ஏடுகளாக இறைவன் கொடுத்த சமயத்திலேயே சில வாய்மொழி சட்டங்களையும் இறைவன் மூசாவுக்கு கொடுத்தான். அதனுடைய தொகுப்பும் தௌராத்தினுடைய விளக்கமும் தான் இந்த தல்மூத் அப்படின்னு சொல்லி, இந்த தல்மூதை என்ன பண்றாங்க? புனித நூலாக கருதுகிறார்கள். இந்த தல்மூத் பல நூற்றாண்டு காலமாக எழுதப்படுது. ஒரே நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கிடையாது. இயேசுக்கு பின்னால் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளாக இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. 200 ஆண்டுகளாக என்ன எழுதப்படுகிறது? எப்படி எழுதப்படுகிறது அப்படின்னா, யூத மத குருமார்கள் இருக்கிறாங்கல்ல,
அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தௌராத்தில் உள்ள சட்டங்கள், வாய்மொழி சட்டங்கள், இதை பற்றி எல்லாம் விவாதிக்கிறாங்களாம். ஒருவர் இன்னொருத்தர்கிட்ட கருத்து பரிமாற்றம் பண்றாங்க. இப்படி பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன என்று விவரிக்கிறாங்க. அதுதான் இந்த தல்முத். இப்ப நாம ஹதீஸ் ரீதியா பார்த்தோம்னா நமக்கு ஹதீஸ் இருக்குது, ஹதீஸுக்கு ஷரஹ்னு இருக்கும்ல, ஹதீஸுக்கு விளக்க உரை. இப்ப புகாரி ஹதீஸ் கிதாப் இருக்குது. புகாரி ஹதீஸ் கிதாப்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை புகாரி இமாம் ஒரு தொகுப்பாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த புகாரி கிதாபுக்கு ஷரஹ் என்று விளக்க உரை என்று இப்னு ஹஜர் எழுதி வச்சிருப்பார். அப்ப இப்படி விளக்க உரை எழுதி வச்சிருக்கிறோம்ல, இதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய அந்த தல்மூத் என்பது இன்னைக்கு மதுஹப் இருக்குதுல்ல, முஸ்லிம்கள்ல மதுஹப்னு பின்பற்றுறாங்களா? மதுஹப்னா என்ன? நாங்க குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து மக்களுக்கு மார்க்க சட்டம் சொல்லுகிறோம் என்று ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப்னு எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல, யூதர்களுடைய மதுஹப் தான் தல்முத். யூதர்கள் எங்களுக்கு அருளப்பட்ட இந்த தோரா வேதத்தையும் வாய்மொழி சட்டங்களையும் எங்களுடைய மத குருமார்கள் விவரித்து விவாதித்து அதனுடைய சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று தல்முத் என்கின்ற ஒரு புனித நூலை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதுதான் தௌராத்துக்கு அடுத்து மிகப்பெரிய புனித நூலாக யூதர்களால் கருதப்படுகிறது. அந்த தல்முதுங்கிற வேதத்துல அவர்கள் ஷப்பத் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஷப்பத் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், அதுல 104b அப்படிங்கிற பகுதியில இதை பற்றி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, அதாவது but the one who had relations with his mother and fathered him was named பண்டேரா. அதாவது மரியம் பண்டேரா என்பவரோடு தொடர்பில் இருந்தார்கள், அவர்கள்தான் இயேசுவுக்கு தகப்பனாராக கருதப்படுகிறார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக, அவர்களுடைய கற்பொழுக்கத்தை கேவலப்படுத்தும் விதமாக பண்டேரா என்பவரோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தது, அவர்களின் மூலமாக பிறந்தவர் தான் இயேசு என்று ஈசா நபியை அவ்வளவு மட்டப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப நாம இதை ஏன் மேற்கோள் காட்டுறோம் அப்படின்னா, இன்றைக்கு யூதர்கள் இஸ்ரேல்ல இருக்கிறாங்க, அவர்களுக்கு முழு சப்போர்ட் யாரு? கிறிஸ்தவர்கள் தான். பிரிட்டிஷ் அவங்க தான் இந்த இஸ்ரேல் உருவாவதற்கு காரணம். இன்றைக்கு அமெரிக்கா, மொத்த பக்கபலமும் அமெரிக்கா தான். அப்ப யூதர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்க வேண்டியவர்களே கிறிஸ்தவர்கள் தான். முதல் இடத்துல எதிர்க்க வேண்டியவர்களே கிறிஸ்தவர்கள் தான். யூதர்களை வெறுக்க வேண்டியவர்கள், யூதர்களை எதிர்க்க வேண்டியவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவர்கள் தான். ஏன்? அவர்கள் யாரை கடவுளாக மதிக்கிறார்களோ அந்த மரியாளையும், அவர்கள் யாரை கடவுளாக வழிபடுகிறார்களோ அந்த இயேசுவையும் கொச்சைப்படுத்துகின்ற விதமாக, கேவலப்படுத்தும் விதமாக, விபச்சாரத்தில் பிறந்தவர் என்று தங்களுடைய வேதத்திலேயே யூதர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப யாரை எதிர்க்கணும்? கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எதிர்க்கணும், யூதர்களுக்கு முதல் எதிரியாக நிற்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் கை கோர்த்து கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படி அவர்கள் ஈசா நபி அவர்களை கடுமையாக கொச்சைப்படுத்துறாங்க. அதை இன்றைக்கும் அவர்களுடைய வேதங்களில எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அங்க ரோமர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவர்களிடத்துல ஈசா நபி அவர்களை தப்பும் தவறுமாக சொல்லி கொலை முயற்சிக்கு அவர்கள் ஆட்படுத்துறாங்க. கொலை முயற்சி நடக்கிறது ஈசா நபி அவர்களை. இந்த நேரத்தில் அவர்களுடைய இறுதி முடிவு எப்படி அமைந்தது என்பதை, யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னா இயேசு கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கறத யூதர்களுடைய நம்பிக்கை. இயேசு ரோமர்களுடைய ஆட்சியில மக்களால் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது யூதர்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்தவரையில பவுல் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறார். கிறிஸ்தவ உலகத்துல பவுலுங்கிற ஒரு ஆள் இருக்கிறான். அந்த பவுலுனுடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவமே. ஈசா நபி சொன்னதெல்லாம் கிடையாது. ஈசா நபி சொன்னதை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஈசா நபி சொன்னதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈசா நபிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா பவுல் என்ற ஒரு தனி நபரை அடிப்படையாக கொண்டது. இந்த பவுல் யாருன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பின்னால் அவன் ஒன்னை எழுதுறான். அவன் வேதம் என்று ஒன்னை எழுதுகிறான். அதைத்தான் இன்றைக்கு பைபிள் என்றும் சுவிசேஷங்கள் என்றும் கிறிஸ்தவ மார்க்கம் என்றும் இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவன் என்ன எழுதுறான்னா, இயேசு கிறிஸ்து அவர் கொல்லப்பட்டு விட்டார். முதல்ல அவர் என்ன பண்றாரு? கொல்லப்பட்டு விட்டார்.
ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். ஆனால் சிலுவையில் அறையப்பட்டு ஒரு 3 நாட்களிலேயே மீண்டும் உயிர்த்தெழுந்து இறைவனுடைய மகனாக வந்தார். அதுவரை ஒரு மனிதராகத்தான் வலம் வந்தார். அதுவரை ஒரு இறை தூதராகத்தான் வெளிவந்தார், தீர்க்கதரிசியாகத்தான் வெளிவந்தார். அப்படி வந்தவர் அவர் ரோமர்களால் கொல்லப்பட்டார்ல, யூதர்களால் கொல்லப்பட்டார்ல, யூதர்களால் கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயிரோடு வந்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பொழுது அவர் இறைவனுடைய மகனாக வந்தார் என்பதை அவர்களுடைய பைபிளிலேயே ரோமர் அப்படிங்கிற அதிகாரத்துல 1வது அத்தியாயம் 4வது வசனத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்து வந்து இறைவனுடைய மகனாக வந்தார் அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. இப்ப இந்த 2 நம்பிக்கையுமே குர்ஆன் மறுக்குது. யூதர்களுடைய இந்த கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையை மறுக்கிறது. கொல்லப்பட்டு விட்டு 3 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுந்து வந்தார் என்கின்ற நம்பிக்கையையும் குர்ஆன் மறுக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசாவுல 157வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கத்தலூஹு, அவர்கள் அவரை கொல்லவில்லை. யூதர்களுக்கு அல்லாஹ் மறுப்பு சொல்றான், அவர்கள் அவரை கொல்லவில்லை. வமா சலபூஹு, அவர்கள் அவரை சிலுவையிலும் அறையவில்லை. கொலை செய்யவும் இல்லை, சிலுவையிலும் அறையல. அப்ப என்ன நடந்துச்சு? வலாக்கின் சுப்பிஹலஹும், என்றாலும் அவர்களுக்கு ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டது. வேறு ஒருத்தரை பிடிச்சி அவர்தான் இயேசு கிறிஸ்துன்னு நினைச்சு அவரை சிலுவையில் அறைந்தார்கள், கொன்றார்கள். ஈசா நபி அவர்களை கொல்லல, ஈசா நபி அவர்களை சிலுவையில் அறையல. ஈசா நபி போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய வேறொரு நபரை பிடித்து அவரை தான் கொன்றாங்க, அவரை தான் சிலுவையில் அறைந்தார்களே தவிர ஈசா நபி அவர்களை அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அப்ப ஈசா நபி என்ன ஆனாங்க? பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். வானுலகத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டான்? உயர்த்தி கொண்டான். அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி, அவர்களுக்கு எதிராக நடந்த கொலை முயற்சியிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி அவர்களை அல்லாஹ் வானுலகத்துக்கு உயர்த்தி கொண்டான் என்பதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அவர்கள் ஈசா நபி அவர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி கொள்ளப்பட்டார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். இத இன்றைக்கு இவர்கள் இந்த பவுலினால் எழுதப்பட்ட இவர்கள் இன்றைக்கு கைகளில் வைத்திருக்கின்ற பைபிள்கள் இதை சொல்லவில்லை என்றாலும் இயேசுனுடைய ஈசா நபியினுடைய நேரடி சீடர்களில் ஒருவராக இருந்த பர்னபா அப்படிங்கிறவர் ஒரு சுவிசேஷம் எழுதியிருக்கிறார். இப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய சுவிசேஷம் வரும், நிறைய அதிகாரங்கள் வருதுல, மார்க்கு, மத்தேயு, லூக்கா, இப்படி நிறைய அதிகாரங்கள் வரும். இதுல இதே மாதிரி பர்னபாங்கிறவரும் ஒரு சுவிசேஷத்தை, ஒரு அதிகாரத்தை எழுதுறார். இவர் யாருன்னா, இவர் ஈசா நபிக்கு நேரடி சீடராக இருந்தவர். இந்த மார்க்கு, மத்தேயு, லூக்கா, பவுல் இவங்க எல்லாம் பின்னாடி வந்தவங்க. பின்னாடி ஈசா நபியை பற்றி எழுதுறேன்னு சொல்லி கற்பனையாக கேள்விப்பட்டதை எல்லாம் எழுதுறோம்னு எழுதுனாங்க. இவர் யாருன்னா, இவர் இயேசுனுடைய நேரடி சீடர் என்று சொல்லப்படுகிறார். அவர் ஒரு சுவிசேஷத்தை எழுதி வச்சிருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அவரை இஸ்லாம் சொல்வதை போன்றே சொல்கிறார். குர்ஆன் சொல்லுதுல, அவர் கொல்லப்படல, அவர் சிலுவையில் அறையப்படல, ஆள்மாறாட்டம் நடந்துச்சு, அவர் வேற யாரையோ பிடிச்சிட்டு போய் கொன்றாங்க, வேற யாரையோ குடிச்சிட்டு போய் சிலுவையில் அரைஞ்சாங்களே தவிர ஈசா நபி அவர்களை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் அப்படின்னு வருதுல. இதையே அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் நேரடியாக இயேசுனுடைய சீடராக இருந்தவர். இறைவன் கர்த்தர் உயர்த்தி கொண்டார், அவர் கொலை செய்யப்படவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை என்று எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அந்த சுவிசேஷத்தை இன்றைய கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதை தள்ளப்பட்ட சுவிசேஷம். தள்ளப்பட்ட சுவிசேஷம் என்ன? இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்ல, இதுல அவர் தவறா சொல்லிட்டாரு, பொய்யா சொல்லிட்டாருன்னு சொல்லி பெரும்பான்மையான அந்த சுவிசேஷத்துக்கு அது முரணாக இருக்கிற காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனா அதுதான் உண்மை. ஏன்னா அவர் தான் நேரடி சீடர். நேரடி சீடர் என்ன சொல்றாரோ அதுதானே கரெக்டா இருக்கும். அதை ஏத்துக்காம பின்னாடி எத்தனையோ காலத்துக்கு பின்னாடி வந்த கேள்விப்பட்டதை எல்லாம் எழுதினதை இன்றைக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மத நம்பிக்கைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறுதி நிலையை வைத்துத்தான் இந்த 3 மதங்களுக்கான வேறுபாடு வருது. கொல்லப்பட்டு விட்டார் என்று நினைப்பவர்கள் யூதர்கள்,
சிலுவையில் அறையப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு உயிர் தெளிந்தார் என்று நம்புபவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த 2 நடக்கல. இந்த 2 நடந்தது வேற ஆளுக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் வானுலகத்துக்கு உயர்த்தி கொள்ளப்பட்டார்கள் என்ற உண்மையை நம்புபவர்கள் தான் முஸ்லிம்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகுது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலகட்டம் ரோமர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல யூதர்களுக்கு அவர்கள் பக்கபலமாகத்தான் இருந்தாங்க. ஏன்னா யூதர்கள் தான் கிறிஸ்தவ இயேசுவுக்கு எதிராக பல பிரச்சாரத்தை செஞ்சு ரோமர்களின் மூலமாக கொலை முயற்சியெல்லாம் செஞ்சாங்க. அப்ப யூதர்களும் ரோமர்களும் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இதுல யூதன் என்ன பண்றான்னா, இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, அப்பதான் யூத புத்தி திரும்ப வேலை செய்து பாருங்க. இது நம்ம பூமி, ஜெருசலம் என்பது நம்ம பூமி. நம்ம பூமியில வேற ஆள் எப்படி ஆட்சி செய்யலாம்? ஒரு ரோமன் எப்படி ஆட்சி செய்யலாம்? நம்ம கையில ஆட்சி அதிகாரம் இருக்கணும், நம்மள ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும். வேற ஒருத்தவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்ம கீழே இருக்கிற நிலைமையில் வருத. அப்ப நம்ம ஆட்சியை கையில் எடுக்கணும்னு சொல்லி ஒரு புரட்சி குழுவை ரோமர்களுக்கு எதிராக ஜெருசலத்திலே உண்டாக்குகிறார்கள். ஜலாட் அப்படிங்கிற ஒரு புரட்சி குழு, ஜலாட் அப்படிங்கிற ஒரு புரட்சி குழுவை யூதர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதுல நிறைய அவர்களுக்கு மத்தியில அந்த புரட்சி பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கையில ஆட்சி எடுக்கணும்னு ரகசியமாக பரப்பி ஒரு மிகப்பெரிய புரட்சியை வெடிக்க வைத்து ஒரு கட்டத்துல ரோமர்களை வீழ்த்திடுறாங்க. ரோமர்களை என்ன பண்ணிடுறாங்க? ரோம சாம்ராஜ்யம்ங்கிறது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். அதுல இந்த ஜெருசலத்தில் ஆண்டு கொண்டிருந்த ரோமர்களை எதிர்பார்க்காத நேரத்திலே தாக்கி, ஏன்னா சைலண்டா புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சைலண்டா ஒவ்வொரு ஆளையும் ஆட்கள் திரட்டி ஒரு சைலண்ட் புரட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. சைலண்ட் புரட்சியினால இவங்க அதை கண்டும் காணல. யூத மதகுருமார்கள் தானே, மதகுருமார்கள் என்ன பண்ணிட போறாங்க, அவர்கள் மதத்தை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்று அசால்ட்டா இருந்ததுனால எதிர்பார்க்காத விதத்தில் தாக்கி ரோமர்களை வீழ்த்தி இவர்கள் ஆட்சியில் அமர்ந்துடுறாங்க. ஆனா ரோம சாம்ராஜ்யம் சும்மா விடுமா? இத்தாலியை தலைமையிடமாக கொண்டதுதான் ரோம சாம்ராஜ்யம். அப்ப ரோம சாம்ராஜ்யம்ங்கிறது சாதாரணமாக ஒரு சின்ன ஊரு குறுநில மன்னர்கள் கிடையாது. உலகத்தினுடைய பெரும்பகுதியை ஆண்டவர்கள், உலகத்தினுடைய பெரும்பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தவர்கள். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வல்லரசுன்னு பேசுறோம்ல, இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில இருந்த சாம்ராஜ்யம். அவங்க சும்மா விடுவாங்களா? அடுத்து கிபி 70, இது எல்லாமே கிபி 70 நடக்குது. கிபி 70 டைட்டஸ் என்பவனை அனுப்பி வைக்கிறாங்க ரோமர்கள். டைட்டஸ் அப்படிங்கிற ஒரு தளபதியினுடைய தலைமையின் கீழே ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சா அவன் துவம்சம் செஞ்சுட்டான். போட்டு எல்லாரையும் தாக்கி கொலை செய்து, யூதர்கள் தப்பிச்சால் உயிர் பழச்சா போதும்னு சொல்லி ஜெருசலத்தை விட்டு ஓடி, ஏற்கனவே 2வது தடவை கட்டி வச்சிருந்தாங்களே சைரஸ் உடைய காலத்துல மஸ்ஜித் அல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், அதையெல்லாம் அவன் இடித்து சிதிலமடைய வச்சு அப்படி சதைச்சிட்டான் அந்த பள்ளிவாசலை. அங்கொண்டு இங்கொண்டு ரொம்ப முழுமையான கட்டிடமாக இல்லாமல் சிதைந்து காணப்படுகின்ற அளவுல அதை சிதைத்து யூதர்களை வெட்டி வீழ்த்தி கொலை செய்து கொடூரமாக தாக்கி ரத்த ஆறு ஓடுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை அங்க தொடுத்து ஓட விடுகிறான். அங்கிருந்து என்ன பண்றாங்க, தப்பிச்சா புழைச்சோம்னு ஓடுறாங்க. கொஞ்ச நாள் கழியுது. சில யூதர்கள் அந்த டைட்டஸை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அங்க இருந்த ரோம மன்னனை சந்திச்சு, நாங்க இனிமே எந்த புரட்சியிலையும் ஈடுபட மாட்டோம், எங்களுக்கு ஒரு கல்வி கூட நடத்துறதுக்கு மட்டும் அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி யோஹானான் பென் ஜக்காய் அப்படிங்கிற ஒரு யூத மதகுருவனுடைய தலைமையில சில யூதர்கள் வராங்க திரும்ப ஜெருசலத்துக்கு அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தவனிடத்துல, நாங்க எந்த புரட்சியில இனிமே ஈடுபட மாட்டோம், நாங்க அமைதியா இருக்கிறோம், ஒரே ஒரு கல்வி கூட மட்டும் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி கல்வி கூடத்தை நடத்துகிறார்கள். இந்த கல்வி கூட நடத்தணுங்கிற திட்டம் இருக்குதுல்ல, இந்த திட்டமே எதற்காக என்றால், நாம இனிமேலும் அடி வாங்க முடியாது, அடி வாங்குறோம், எங்கனாலும் நம்மளை விரட்டி அடிக்கிறான். நாம என்ன பண்ணணும்னா, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய வரலாறை, நம்முடைய தலைமுறையினருடைய வரலாறை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துதான் அவர்கள் ஒரு கல்வி கூடத்துக்கு அனுமதி வாங்கி தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய வேதத்தை போதிக்கிறாங்க, தங்களுடைய வரலாறை போதிக்கிறாங்க. நாம எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா, ஃபிரௌன் எப்படியெல்லாம் நம்மளை ஆட்டி படைச்சான் தெரியுமா, இந்த உலகத்துல எவ்வளவு கொடுமைகளை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் தெரியுமா, நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா,
இப்படியே அவர்களுடைய பாதிப்புகளை, அவர்களின் மீது செய்யப்பட்ட அடக்குமுறைகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறாங்க. ஏன் இப்படி சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது இவர்கள் நாளைக்கு உருவாகும் பொழுது இவர்களின் மூலமாக நிறைய மாற்றங்கள் வரும். இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இவன் நாளைக்கு முன்னேறி வருவான் என்று அந்த யூதர்கள் கல்வி கூடங்களை ஆரம்பித்து தங்களுடைய மதத்தை போதித்து, தங்களுடைய கொள்கைகளை போதித்து, தங்களுடைய வரலாறுகளை போதித்து தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். இப்படியே ஒரு 100 ஆண்டுகள் கிட்ட இப்படியே ஓடுகிறது. மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட இங்கிருந்து தப்பிச்சு போனான்ல, இங்கிருந்து தப்பித்து போன யூதர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல சில புரட்சிகளை செய்தாலும் கூட ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் கப்பு சிப்புன்னு இருக்கிறான். ஏன்னா டைட்டஸ் அடிச்ச அடி அப்படி, அவன் அடிச்ச அடியில மிரண்டு போனவர்கள் கல்வி கூட மட்டும் நடத்திக்கிறோம்னு சொல்லி இங்கேயே அமைதியாக சில யூதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழல்ல இவர்கள் இப்படி அமைதியாக இங்க இருக்கிற சூழல்ல இன்னொரு பக்கம் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களுக்காக மட்டும்தான் இறை தூதராக அனுப்பப்பட்டாங்க. பனி இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த பவுல் அதை உடைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனுடைய மகன் என்று நிறுவி அந்த கொள்கையை ஒரு பரிதாபத்தின் மூலமாக மக்களிடத்துல கொண்டு செல்றான். என்ன பரிதாபம் பாத்தீங்களா? அவனே ஒரு யூதன் தான், பவுலே ஒரு யூதன் தான், கிறிஸ்தவர்களை ஆரம்பத்தில் எதிர்த்தவன் தான், இயேசுவை எதிர்த்தவன் தான். அவன் பின்னாடி மாறி என்ன பண்றான்னா, பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து எவ்வளவு அமைதியானவர், அவரை போய் அநியாயமா கொண்டுட்டானுங்க பாருங்க, ஏதாவது நம்ம செஞ்சாகணும். இப்படியே பரிதாபத்தை சொல்லி 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 கிறிஸ்தவத்தின் பக்கம் பல மக்களை வென்றெடுக்கிறார்கள். ஏன்னா அநியாயமா கொண்டுட்டாங்க, நாங்க பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறோம். தான் ஒரு பாதிக்கப்பட்டவன் என்பதை நிறுவுகின்ற பொழுது மக்களுடைய கவனம் அங்க வரும்ல. அப்ப அவர் இயேசு இறைவனுடைய மகன், அப்ப கொள்கையை சொல்றான், இயேசு இறைவனுடைய மகன் அப்படின்னு கொள்கையை சொல்லி கிறிஸ்தவத்தின் பக்கம் மக்களை வென்றெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படியே வென்றெடுத்து கிபி 313 கிபி 300 கிறிஸ்துவிற்கு பின்னால் 313 இன்றைக்கு வருஷம் இன்றைக்கு 2026, இதுல 313 பாத்துங்க. 313 கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ரோமாபுரி மன்னன் அவரே கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிறார். ரோமர்களுடைய ஆட்சி தான் நடக்குது. ரோமர்களுடைய கடவுள் கொள்கையை பொறுத்தவரையில அவர்கள் மன்னரைத்தான் வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாரு மன்னரோ அவரை கடவுளாக வழிபட்டு அவருக்காக பூஜைகள் செய்யக்கூடிய கொள்கை தான் ரோமர்களுடைய கொள்கை, பல தெய்வ வழிபாட்டு கொள்கை. இப்படி இருக்கக்கூடிய அந்த ரோமர்களுடையத்திலேயே கிறிஸ்தவம் புகுந்து ஒரு மன்னரே கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டார்னா, அப்போ அரச மதமாக, அரசனுடைய அங்கீகாரம் பெற்ற மதமாக எது மாறிடும்? கிறிஸ்தவம் மாறிடும். இப்ப ஏற்கனவே பயந்து ஒடுங்கி யூதர்கள் ரோமருடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழே கிடக்குறாங்க. இப்ப கான்ஸ்டன்டைனே கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டாருன்னா, ஒரு மன்னரே கிறிஸ்தவத்தை ஏத்துக்கிட்டாருன்னா யூதர்களுக்கு எதிராக கடுமையான அடிகள் விழுகிறது. ஏன்னா கிறிஸ்தவ ஆட்சி ஆயிடுச்சு, கிறிஸ்தவர்கள் எதிர்க்க வேண்டிய முதல் ஆளாக யூதன் தான் இருக்கிறான், அவன் தான் இயேசுவை கொன்றான். அப்படி கொலை செய்த காரணத்தினால் வெறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக எங்கு பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அடி யூதர்களுக்கு விழுகிறது, விரட்டி அடிக்கிறார்கள். தப்பிச்சா போதும் சொல்லி ஜெருசலத்திலிருந்து வெளியேறி அங்கங்க போறாங்க. எங்க பார்த்தாலும் ரோமர்களுடைய ஆட்சியா இருக்கு, பெரிய சாம்ராஜ்யம்ல. அப்ப எங்க பார்த்தாலும் ரோமர்களுடைய ஆட்சியா இருக்கும் பொழுது எங்கே ரோமர்களுடைய ஆட்சி இல்லாமல் இருக்கிறது தேடி போய் அங்க தஞ்சம் அடைகிறாங்க. அப்படி போனவங்க தான் மதீனாவுக்கு யூதர்கள் வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மதீனாவுல யூதர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க எப்படி வராங்கன்னா, இந்த கான்ஸ்டன்டைன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, ரோம மன்னன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே பல கொடுமைகள் யூதர்களுக்கு நடக்கும் பொழுதுதான், அவர்கள் தாக்கப்படும் பொழுதுதான் ரோமர்களுடைய ஆட்சி எங்கெல்லாம் இல்லைன்னு பார்த்து அங்க போய் குடியேறிடுவோன்னு சொல்லி வரக்கூடிய சமயத்துலதான் மதீனாவுக்கு யூதர்கள் சிலர் குடியேறாங்க. இப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் ஒரு தொடர்பு வருது. எந்த நேரத்துல? நம்ம எல்லோருக்கும் தெரியும், மிஅராஜினுடைய சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. விண்ணுலகத்துக்கு இறைவனால் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்படி அழைத்து செல்லப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில, அதாவது இப்ப கிபி 600க்கு வந்துட்டோம். நம்ம கிபி 600ல தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலம். இந்த கிபி 600கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இரவிலே பயணம் செய்றாங்க.
குர்ஆனே இதை பற்றி பேசுகிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்ற இறைவன் தூய்மையானவன் அப்படின்னு குர்ஆன் பேசுகிறது. அப்ப இரவு நேரத்துல மஸ்ஜிதுல் ஹராம் காபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறான். எதுல? புராக் அப்படிங்கிற ஒரு வாகனத்துல. இந்த புராக்குங்கிற வாகனம் எப்படின்னா, ஒரு இங்கிருந்து கால் எடுத்து வச்சுச்சுன்னா அடுத்த கால் கண்ணுக்கெட்டுற தூரம் வரை இருக்குமா. கற்பனையை செய்து பார்த்திட முடியாத அளவுக்கான வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்கு இறைவன் அனுப்பி வைத்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து செல்கிறான். அப்ப அங்க போறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைகிறாங்க. பள்ளிவாசல்ல நுழைந்து 2 ரக்காத்துகள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தொழுதார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அப்போ டைட்டஸ்ங்கிற மன்னனால சிதைக்கப்பட்டுச்சுல, சிதைக்கப்பட்டாலும் பள்ளிவாசல் உள்ள போய் தொழுகிற வகையில தான் இருந்திருக்குது. இந்த 600 காலமாக கிபி 70 டைட்டஸால் அழிக்கப்பட்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் கிபி 600. இவ்வளவு காலமும் சிதைக்கப்பட்ட பள்ளிவாசல் உள்ள சென்று ஓரளவு தொழுகிற வகையில கட்டிடமாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர தரைமட்டமாக ஆக்கப்படவில்லை என்பதை இதிலிருந்து நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழுகிறாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து தான் வானுலகத்துக்கு போறாங்க. இதை அடுத்த நாள் மக்காவுல மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்கள்லாம் ரசூலுல்லாஹ்வை பொய்யருங்கிறாங்க. ஏன்னா யாராலையும் நம்ப முடியாதுல. ஒரே நைட்டுல இங்கிருந்து ஜெருசலத்துக்கு போனேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்கன்னா எவ்வளவு தூரம். இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு அப்படி போக முடியாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை வைத்தே போக முடியாது. அப்படியான ஒரு தூரத்தை அன்றைக்கு குதிரை, கோவேறு கழுத, ஒட்டகம் இருந்த காலத்துல ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்தேன்னு சொல்லும் பொழுது அவர்களை பொய்ப்பிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக, இந்த அற்புதத்தின் மூலமாக பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக அந்த பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய காட்சிகளை என்ன பண்றான்னா அல்லாஹ் அப்படியே காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க, நான் எங்க போனேன் தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனேன். மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனீங்க, பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்கன்னா நீங்க அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு அங்க போயிட்டு வந்து சில பேர் கேட்கிறாங்க. அங்கிருந்து வியாபார தொடர்பு இருந்துச்சு. சிரியாவுக்கும் மக்காவுக்கும் வியாபார தொடர்பு இருந்துச்சு. மக்காவிலிருந்து சிரியாவுக்கு வியாபாரம் போவாங்க. அப்படி போகக்கூடிய வழியில ஜெருசலம் இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு போயிட்டு வரக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா, ஒரே நைட்ல போயிருந்தேன்னு சொல்றீங்க, அது நம்புற மாதிரி இல்ல. சரி, போயிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த காட்சியை காட்டுகிறான். அதை பார்த்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு விவரிக்கும் பொழுது அவர்கள் நம்பினார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல. இதே காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இதே 600 காலகட்டத்துல 614 கிபி 614 ரோமுடைய ஆட்சியில தான் இருந்துச்சு. இப்ப இந்த ரோமர்கள் தோற்கடிக்கப்பட்டு பாரசீகர்கள் வெல்கிறார்கள். பாரசீகம் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு. ரோம சாம்ராஜ்யம் ஒரு புறம், இன்னொரு புறம் பாரசீகத்தினுடைய சாம்ராஜ்யம். ரோமர்கள் அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு அடுத்தபடியான ஒரு பேரரசு, ஒரு சாம்ராஜ்யம்னா பாரசீகர்களுடைய, பெர்சியன் அப்படிங்கிறோம்ல, இன்றைக்கு ஈரான், அந்த சாம்ராஜ்யம் தான் இருந்தது. அப்ப இந்த பாரசீகர்களுடைய சாம்ராஜ்யம் வென்று அவர்களுடைய கைக்கு ஜெருசலம் போகிறது. இப்படி இவங்க வெல்றாங்கல்ல, ரோமர்களை பாரசீகர்கள் வெல்றாங்கல்ல, இதுல என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே ஜெருசலத்திலிருந்து ஓடி போனாங்கல்ல யூதர்கள், பல நாடுகளுக்கும் ரோமர்கள் ஆட்சி இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் ஓடி போனாங்கன்னு பார்த்தோம்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாரசீகர்கள் ஜெருசலத்துக்கு படையெடுத்து போறாங்க. இந்த நேரத்துல பாரசீகர்களோடு நாம ஒரு டீலிங் பேசிக்கிட்டா நாம திரும்ப ஜெருசலத்துக்கு போறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அங்கங்க கடக்கிற யூதர்கள்லாம் என்ன பண்றான்னா ஒரு திட்டம் போட்டு அவன் எல்லாம் வரான். பாரசீகர்கள்ட்ட பேசுறான், பெர்சியர்கள்ட்ட பேசுறான். என்ன பேசுறான்? நாங்க உங்களுக்கு இந்த போரிலே நீங்கள் வெல்வதற்கு உதவுகிறோம், படை வீரர்களாக வருகிறோம், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம், உங்களோடு சேர்ந்து போரிடுகிறோம், நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயார், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம் என்று சொல்லி, நாங்கள் இந்த போரிலே வென்று விட்டால் ஜெருசலம் மட்டும் எங்களுக்கு, மற்ற எல்லாத்தையும் நீங்க வச்சீங்க, ஜெருசலம் மட்டும் எங்களுக்குன்னு ஒரு டீலிங் பேசுறான். சரின்னு சொல்லி, ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்க்கணும்னா வரவணையெல்லாம் கூப்பிட்டுக்கணும்.
அப்பதான் ரோம சாம்ராஜ்யம்ங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பாரசீகர்களால் வெல்ல முடியும். யூதன் வந்த உடனே சரின்னு சொல்லி அவர்கள் பாரசீகர்களும் ஏற்றுக்கொண்டு போறாங்க, போருக்கு போறாங்க. போர்ல ரோமர்களை தோற்கடிக்கிறார்கள். பாரசீகர்கள் அவருடைய ஆட்சி வருகிறது. பாரசீகர்களுடைய ஆட்சி வந்த உடனே யூதர்களை அங்கே ஆட்சியில் அமர்த்தி விட்டு அவர்கள் திரும்ப ரிட்டர்ன் போறாங்க. இதை பற்றி குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. சூரத்து ரோம் அப்படிங்கிற அத்தியாயத்தினுடைய 2 மற்றும் 2 4வது வசனத்து வரை அல்லாஹ் பேசுகிறான். குலிபத்து ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்து கொடுக்கிறான். ஏன் அறிவித்து கொடுக்கிறான்னா, இந்த போர் நடந்துகிட்டு இருந்துச்சுல, இந்த போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்லையே மக்கத்து இணை வைப்பாளர்கள் மிக சந்தோஷப்படுறாங்க. ஏன் சந்தோஷப்படுறாங்கன்னா, பெர்சியாவுடைய பாரசீகத்தினுடைய கை தான் ஓங்கி இருக்குது. பாரசீகம் என்பது பல தெய்வ வழிபாடுனுடைய கொள்கை உள்ளது. நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். அப்ப நெருப்பை வணங்கக்கூடிய கொள்கை என்பது, பல தெய்வ வழிபாட்டு கொள்கை என்பது அந்த இணை வைப்பாளர்களுடைய கொள்கைக்கு தோதுவா இருக்குது. ஏன்னா அவனுடைய கொள்கையும் பல தெய்வ வழிபாட்டு கொள்கை தானே, 2 பேருடைய கொள்கையும் தோதுவா இருக்குது. ரோமர்களுடைய கொள்கை என்ன? கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது என்ன? வேதம் வழங்கப்பட்டவர்கள். அப்ப கிறிஸ்தவமும் வேதம் வழங்கப்பட்டவர்கள், இஸ்லாமும் வேதம் வழங்கப்பட்டவர்கள். பெர்சியா பல தெய்வ வழிபாடு, மக்கத்து இணை வைப்பாளர்கள் பல தெய்வ வழிபாடு. இப்ப பெர்சியாவுடைய கை ஓங்கும் பொழுது, அவர்கள் வெல்லும் பொழுது அவன் என்ன பண்றான்? சந்தோஷம் பண்றான். நம்ம ஆட்கள் தான் அவங்க நம்ம ஆட்கள் வென்றுட்டாங்க, வேதம் வழங்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தோத்துட்டாங்க, அதே மாதிரி இங்கே வேதம் வழங்கப்பட்ட முகமதும் தோற்பார் என்று அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தி அறிவிக்கிறான். ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, ஆனால் சில வருடங்களிலேயே மீண்டும் ரோம் வெல்லும். மீண்டும் என்ன பண்ணும்? ரோமர்களுடைய கை ஓங்கும், அவர்கள் வெல்வார்கள். அந்த நேரத்திலே இறை நம்பிக்கையாளர்கள் சந்தோஷம் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப பாரசீகர்களுடைய கை ஓங்கி வந்துருச்சுல, அங்க பாரசீகர்களுடைய ஆட்சி தான் வருது. பாரசீகர்களுடைய ஆட்சி வந்த உடனே ஏற்கனவே பேசின டீலிங் அடிப்படையில யூதர்களை அங்க ஆட்சியில் அமர்த்தி விட்டு பாரசீகர்கள் போயிடுறாங்க. போனா இவன்ற அட்டூழியம் தாங்க முடியல. ஏற்கனவே வரலாறு பார்த்துட்டோம்ல, தலைகீழாகத்தான் நடப்பான். என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் என்ன பண்ணிடுவான்? அப்படியே தலைகீழா மாறிடுவான். இவ்வளவு அட்டிப்பட்டு போனோமே, இப்பயாவது வாயை பொத்திக்கிட்டு கொஞ்ச நாள் அடங்கி இருப்போம்னு அடங்கல. நம்ம கையில் ஆட்சி வந்துருச்சுல, இப்போ ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் அங்க இருந்தாங்களே, கிறிஸ்தவர்களை எல்லாம் அடிக்கிறான். ரோமர்களுடைய ஆட்சியில் தானே, அப்ப அங்க கிறிஸ்தவர்கள் மக்கள் தான் இருந்திருப்பாங்க. கிறிஸ்தவ மக்களை எல்லாம் அடிக்கிறான். அடித்தால் இந்த செய்தி இவனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு போன பாரசீகர்களுக்கு கிடைக்குது. என்னடா இவன் சும்மா இருப்பான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை இவன் கொண்டு வந்துருவான் போல இருக்க என்று சொல்லி அவன் என்ன பார்க்கறான்? இவன் யூதன்கிறது ரொம்ப சொற்பமா இருக்கிறான், ஆளு கம்மி. இன்னைக்கே 0.2% தான் இன்னைக்கு இருக்கிறான். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துல யூதர்களுடைய சதவீதம் என்ன தெரியுமா? இன்றைய கணக்குப்படியே 0.2% தான். மிக 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 குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள். அப்ப அன்றைக்கு எப்படி இருந்திருப்பாங்க? இவன் ரொம்ப சொற்பமான ஆள் தான். ஆனா கிறிஸ்தவம் பெரும்பான்மையாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. கிறிஸ்தவ கொள்கை பரவலாக எல்லா மக்களாலும் பின்பற்றப்படுகிற ஒரு கொள்கையாக இருக்கிறது. ரோமர்களால் அதிகாரபூர்வமான ஒரு கொள்கையாக இருக்கிறது. அப்ப அவர்களை நம்ம என்ன செய்ய முடியாது? பகச்சிக்க முடியாதுன்னு சொல்லி அவன் வந்து பார்த்தான். இவனை வச்சு இன்னுமே வச்சா சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனை ஆட்சியிலிருந்து இறக்கிட்டு பாரசீகர்கள் போயிடுறாங்க. இதே கட்டத்துல திரும்ப ரோம சாம்ராஜ்யம் படையெடுத்து வருகிறார்கள், பாரசீகர்களை வீழ்த்துகிறார்கள். மீண்டும் ரோமுடைய கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சாங்கல்ல, அதே அடிப்படையிலே ரோமர்களுடைய ஆட்சியில இந்த ஜெருசலம் என்பது வந்து விடுகிறது. இது கிபி 627 இருந்து 638 வரை ரோமர்களுடைய, அதாவது கிறிஸ்தவர்களுடைய ஆளுகைக்கு கீழே தான் ஜெருசலம் பைத்துல் முக்கத்தஸ் இருக்கிறது. இப்ப அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு முன்னறிவிப்பை செய்யறாங்க. என்ன முன்னறிவிப்புனா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு 6 முன்னறிவிப்பை செய்யறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, மௌத்தி, என்னுடைய மரணம், சமீபத்துல நடக்கக்கூடிய சில காரியங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்யறாங்க, என் மரணம் நிகழும். அதற்கு அடுத்து ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். இப்ப கிறிஸ்தவர்களுடைய கையில் இருக்குதுல, இந்த கிறிஸ்தவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்களால் வெற்றி கொள்ளப்படும், இஸ்லாமியர்களுடைய கைக்கு கீழே வந்துடும், அதிகாரத்திற்கு கீழே வந்துவிடும் என்று ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்யறாங்க. இப்ப இன்றைக்கு இந்த முன்னறிவிப்பை தவறாக பல பேர் வழங்குறாங்க. எப்ப எல்லாம்
ஜெருசலத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கிறதோ, பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குதோ, அந்த நேரத்துல எல்லாம் இந்த முன்னறிவிப்பு எடுத்து போடுவாங்க. பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்பட இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கைக்கு வந்துடும், இப்படிலாம் எடுத்து போடுவாங்க. அந்த முன்னறிவிப்பு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்திலே நடந்தேறி விட்டது. அப்ப 627 ரோமர்களுடைய கையில வந்துச்சுல, 638 வரை ரோமர்கள் ஆண்டாங்க. 638ல எர்முக் போர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில எர்முக் போர் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல அபு உபைதா, அதே போல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களுடைய தலைமையிலே சென்ற படை ஜெருசலத்தை வெற்றி கொள்கிறது. பைத்துல் முக்கத்தஸ் இஸ்லாமியர்களுடைய கைக்கு வருகிறது. இப்ப இஸ்லாமியர்களுடைய கைக்கு வரும் பொழுது அங்க ஏற்கனவே இருந்தது கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி தானே. அப்போ அந்த கிறிஸ்தவர் பாதிரியார் என்ன பண்றாருன்னா, உமர் வந்தாதான் நான் இந்த ஜெருசலத்தினுடைய சாவியை நான் ஒப்படைப்பேன் அப்படிங்கிறார். உமர் நேரடியா வரணும். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் நேரடியா வரல. மத்த அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற சஹாபாக்களுடைய தலைமையில தான் அந்த படை வந்தது, இஸ்லாமிய படை வந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, உமர் வந்தாதான் நான் ஒப்படைப்பேன் அப்படிங்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஜெருசலத்தை நோக்கி வராங்க. வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, சாவியை ஒப்படைக்கிறார், ஜெருசலத்தினுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்யறாங்க. என்ன ஒப்பந்தம்னா, இங்க இருக்கிற நீங்க கிறிஸ்தவர்கள் இங்கே வாழ்ந்துக்கலாம், ஆனால் ஜிஸ்யா செலுத்திடணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல ஆட்சி செஞ்ச சமயத்துல யூதர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அவர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கையில ஆட்சி வந்த சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட சட்டம் என்ன, நீங்க இங்க இருக்கிறது இருந்துக்கலாம், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஜிஸ்யாங்கிற வரியை செலுத்திடணும் அப்படின்னாங்களே. அதே போல உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த பைத்துல் முக்கத்தஸ் ஜெருசல நகர வலம் வராங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். போய் பார்த்தா ஒரு சில முக்கியமான இடங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் போறாங்க. அதுல 2 இடம் என்னன்னா, டூம் ஆஃப் த ராக். இந்த டூம் ஆஃப் த ராக் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கு வந்தாங்கல்ல மேராஜ் இரவின் பொழுது, அப்ப இறங்கிய அந்த இடம், அதுதான் டூம் ஆஃப் த ராக். அந்த இடத்துக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் போறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு. இந்த டூம் ஆஃப் த ராக்குக்கு பக்கத்திலேயே தான் என்ன இருக்குது, மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முக்கத்தஸ் இருக்குது. இந்த 2 இடத்தையும் போய் பார்த்தா இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த 2 இடத்தையும் குப்பை கொட்டுற இடமா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த 2 இடம் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் டூம் ஆஃப் த ராக் ரசூலுல்லாஹ் இறங்கின இடம் இருக்குதுல, இந்த 2 இடத்தையும் குப்பை போடுற இடமாக, கிறிஸ்தவர்களுடைய அசுத்தத்தை போடுகின்ற இடமாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்துல யூதன் வாழ்ந்தான். இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான்ல, மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சொந்தம் கொண்டாடுகிற, பைத்துல் முக்கத்தஸுக்கு சொந்தம் கொண்டாடுகிற யூதன் அந்த கிறிஸ்தவர்கள் ஆட்சி செஞ்ச பொழுதே இந்த ஜெருசலத்துல வாழ்ந்தான். அப்ப தன்னுடைய புனித ஆலயம் இப்படி கொப்பை கொட்டுறீங்களா, பாவிகளா போய் சண்டை போட்டிருக்கணும்ல. இன்னைக்கு நம்மள்ட்ட உரிமை கொடுறான்ல, அவன் அப்ப கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன பண்ணிருக்கணும், போய் சண்டை போட்டிருக்கணும். அவர்களிடத்துல போய் அந்த ரோமர்கள்ட்ட போய் எங்களுடைய புனித ஆலயத்தை இப்படி அநியாயம் பண்றீங்கன்னு போய் சண்டை போட்டிருக்கணும். அப்படிலாம் போடல, அவன் பாட்டுக்கு அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த கிறிஸ்தவர்கள் குப்பை கொற்ற இடமாக நீ மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமியர்களுடைய ஆட்சிக்கு கீழே வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து அவர்கள் அந்த இடத்தை என்ன பண்றாங்க, சுத்தம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படியே போகிறது, காலங்கள் ஓடுகிறது. உமையாக்களுடைய ஆட்சி வருகிறது. உமையாக்களுடைய ஆட்சி வந்த சமயத்துலதான் அந்த இடங்கள்ல மஸ்ஜிதுல் அக்ஸா ஏற்கனவே சிதைக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்துச்சு. அந்த சிதைக்கப்பட்ட இடத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா மீண்டும் கட்டப்படுகிறது. இந்த டூம் ஆஃப் த ராக் இருக்குல்ல, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கிய இடம், அந்த இடத்துல இன்னொரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. சஹ்ரா, மஸ்ஜிது சஹ்ரா அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. இன்னைக்கு நமக்கு இன்டர்நெட்ல, சமூக வலைதளங்கள்ல மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஒரு தங்க கலர் முலாம்பூசின ஒரு இடம் தானே காட்டப்படுது. மஸ்ஜிதுல் அக்ஸானால எதை காட்டப்படும், ஒரு தங்க டூம் வச்ச இடம் தான் நமக்கு பள்ளிவாசலாக காட்டப்படும். ஆனா அது மஸ்ஜிதுல் அக்ஸாவே கிடையாது, அது மஸ்ஜிது சஹ்ரா. இந்த பாறை இருந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இறங்கிய இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சுல, அதுதான் இன்றைக்கு நம்ம மஸ்ஜிதுல் அக்ஸான்னு நினைச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய பள்ளி. அது மஸ்ஜிதுல் அக்ஸாவே கிடையாது, அது மஸ்ஜிது சஹ்ரா. சஹ்ரானா பாறை, அந்த பாறைக்கு மேல் கட்டப்பட்ட பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிறது அதுக்கு பக்கத்துல தான் இருக்குது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இப்ப என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இப்ப உமையாக்களுடைய ஆட்சியில் இந்த 2 பள்ளிவாசலும் கட்டப்பட்டுருச்சா, இப்படியே இஸ்லாமியர்களுடைய ஆளுகைக்கு கீழேயே தொடர்ச்சியாக இந்த ஜெருசலம்
மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் இருந்து கொண்டே வருகிறது. பல்வேறு தாக்குதல்களை தொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரோமர்கள். ஆனா அவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியல முஸ்லிம்களை. முஸ்லிம்களுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. முஸ்லிம்களுடைய ஆளுகையிலிருந்து இதை மீட்டெடுக்க அவர்களால் முடியவே இல்லை. இந்த சமயத்துல கடுமையான அடி வாங்கி விடுகிறார்கள் ரோமர்கள், ஐரோப்பியர்கள் கடுமையான அடி வாங்கி விடுகிறார்கள். அடி வாங்கி தங்களுடைய அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தவர்கள் தங்களுடைய ஆளுகையிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக இழந்து 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 மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்த நிலைமையில போப்பை போய் பார்க்கிறாங்க. இன்னைக்கு போப் ஆண்டவர்னு இருக்கிறாங்களே கிறிஸ்தவனுடைய மத குருமாரா. அப்ப அந்த சமயத்துல 1095 கிட்டத்தட்ட இன்னிலிருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்பு 1095ல அப்போ போப்பாக இருந்தவருடைய பெயர் இரண்டாம் அர்பன். அவரை போய் பார்க்கிறாங்க. அவரை போய் பார்த்து, நாம நம்முடைய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடம், உயிர்த்தெழுந்த இடம் என்பது இந்த ஜெருசலம், அது இஸ்லாமியர்களுடைய ஆட்சியில இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சில கிறிஸ்தவர்கள் போய் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இந்த கோரிக்கை என்பது மத வழிபாட்டு தலத்தை மீட்பதற்காக அல்ல. அது அவர்களுடைய நோக்கம் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா ஐரோப்பாவுடைய யூரோப்பினுடைய ஆட்சியை வலுப்படுத்தணும், தங்களுடைய அரசு அதிகாரத்தை கொண்டு போகணும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்கு முலாம் பூசுவதற்காக ஒரு காரணத்தை அவர்கள் என்ன உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த ஊர்ல தானே பிறந்தாரு, அவர் உயிர்த்தெழுந்த இடம் இதுதானே, அந்த இடம் எப்படி இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு போப்புட்ட போய் கோரிக்கை வைக்கிறார். அந்த போப்பு என்ன பண்றாருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். என்ன அறிவிப்பு? நாம் ஜெருசலத்தை மீட்க வேண்டும், ஜெருசலம் கிறிஸ்தவர்களுடைய கையில வர வேண்டும், அதற்காக நம்ம முயற்சி பண்ணணும், அதற்காக நம்ம போரிட வேண்டும். இந்த போரிலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அந்த போப்பு ஒரு அறிவிப்பு செய்கிறார். அறிவிப்பு செய்தால் ஐரோப்பிய தேசங்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் படை திரண்டு லட்சக்கணக்கான பேர் வராங்க. ஒவ்வொருத்தரும் சிலுவையை தூக்கி கொண்டே வருகிறார்கள். சிலுவையை தூக்கி கொண்டே வராங்க. அவர்கள் அதை ஒரு அடையாளமாக, தங்களுடைய அடையாளமாக கொண்டு வருகிறார்கள். அதனாலதான் இந்த போருக்கு பெயர் சிலுவை போர். சிலுவை போர்னு வரலாறு சொல்லுவாங்களே, இந்த போர் இப்பதான் நடக்குது. முஸ்லிம்களுக்கு எதிராக கடுமையான முறையில் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் படை திரண்டு வருகிறார்கள். பார்க்கிற இடங்களில் எல்லாம், வழியில எல்லாம் யூதர்களை இவங்க கொள்றாங்க. வழியில அங்கங்க யூதர்கள் இருப்பாங்கல்ல, அந்த யூதர்களையும் கொள்ளுகிறார்கள். இஸ்லாமிய அரசாங்கங்களுக்கு எதிராக கடுமையான முறையில தாக்குதலை தொடுக்கிறார்கள். அந்த சமயத்துல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், சில திறமையற்ற ஆட்சியாளர்கள் இருந்த காரணத்தினால இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ இந்த சிலுவை படை வீரர்கள் கடுமையான முறையில தாக்குதல் தொடுத்து ஒரு கோர தாண்டவம் ஆடி பார்ப்பவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி, எந்த அளவுக்குன்னா இவர்களுடைய கை ஓங்கின உடனே மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கணுங்கிறதுக்காக முஸ்லிம் மக்கள் ஒரு 70,000 பேர் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி நிற்கிறாங்க. அவர்கள் எல்லோரையும் கொன்று குவிக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவே பிணக்காடாக மாறி அந்த அத்தனை முஸ்லிம்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை காக்க வேண்டும் என்பதற்காக உயிரை விடுகிறார்கள். அப்ப யூதன் எவனும் பாதுகாக்க வரல. இன்னைக்கு சொந்தம் கொண்டாடுறான்ல, பைத்துல் முகத்தஸ் எங்களுக்கு தான் சொந்தம் கொண்டாடுறான்ல, அப்படி சொந்தம் கொண்டாடுகிற அந்த யூதன் எவனுமே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, பைத்துல் முகத்தஸை பாதுகாக்க சிலுவை யுத்த வீரர்கள் அங்கிருந்து புறப்பட்டு லட்சக்கணக்கான பேர் அநியாயம் செய்த பொழுது, கொடுமை செய்த பொழுது எவனும் பாதுகாக்க வரல. முஸ்லிம்கள் தான் பாதுகாக்க 70,000 பேர் அளவுக்கு கொல்லப்பட்டு அங்கே இரத்த காடாக காட்சி அளிக்கிறது. அப்ப இந்த சூழல்ல திரும்ப முஸ்லிம்களுடைய கை ஓங்குகிறது. சில ஆட்சியாளர்கள், அப்பாசிய கிலாஃபத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கை ஓங்குகிறது. திரும்ப கிறிஸ்தவர்களுடைய கை ஓங்குகிறது. இப்படியே போய்கொண்டிருந்த வேளையிலே 1187 கிபி 1187ல சலாஹுத்தீன் ஐயூபி அப்படிங்கிறவர் வரார். அவர்தான் ஜெருசலத்தை இந்த சிலுவை படை வீரர்களிடமிருந்து, கிறிஸ்தவர்களிடமிருந்து மீட்டி எடுத்து கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு பிறகு அவர் தான் முதல்ல போய் மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுகை நடத்துறார். அப்ப இந்த சிலுவை யுத்தம்ங்கிறது கிட்டத்தட்ட 300 வருஷம் நடக்குது. முதலாம் சிலுவை யுத்தம், இரண்டாவது சிலுவை யுத்தம், மூன்றாவது சிலுவை யுத்தம்னு கிட்டத்தட்ட 300 வருஷம் நடக்குது. அதுல மிகப்பெரிய வெற்றியை பெற்று முஸ்லிம்களுடைய ஆளுகைக்கு கீழே மீண்டும் ஜெருசலத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா சலாஹுத்தீன் ஐயூபிங்கிறவர் தான். இந்த 300 வருட போரினுடைய இறுதியில முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் இந்த பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் இருக்கிறது. இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது
யூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்டுட்டாங்க. மொத்தமாக கிறிஸ்தவர்கள் வந்து இறங்கினதுனால யூதர்களை உரு தெரியாமல் அழித்து இந்த சிலுவை போரினுடைய முடிவிலே ஒரு யூதன் கூட ஜெருசலத்தில் இல்லாத அளவுக்கு விரட்டி அடிச்சுட்டாங்க. முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் கடைசியில இந்த ஜெருசலம் வந்து இருக்கிறார். இப்படியே போய் அங்கங்க யூதர்கள் குடியேறிட்டாங்க. ரொம்ப பின்னாடி வந்துட்டோம். அவர்கள் வந்து ஒரு யோசனையே போடுறாங்க, யோசனையை வெளியிடுறாங்க. என்ன யோசனை? நமக்கென்று ஒரு நாடு வேண்டும், நமக்கென்று ஒரு நாடு வேணும். நம்ம ஒவ்வொரு நாடா போறோம், எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் அடிச்சு விரட்டுறான், நம்மளை வாழ விடுறது இல்லை, கொலை செய்யறான். எங்கு பார்த்தாலும் நம்முடைய மக்கள் அடித்து துரத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நமக்கென்று ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஜியோனிசம், அதான் என்னது ஜியோனிசம், யூத சியோனிசம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்போதுதான் அந்த ஜியோனிசத்தினுடைய ஐடியா உருவாகிறது. அந்த ஐடியாவை போட்டவன் யாருன்னா தியோடர் ஹெர்சல் அப்படிங்கிறவன் தான் அந்த ஐடியாவை, இன்றைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாகி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அவன் தான் உருவாக்குறான். அந்த ஐடியாவை சொல்லுகிறான், முன்மொழிகிறான். அப்படி முன்மொழிந்து அவன் வந்து என்ன பண்றான்னா, ஒரு நாடு உருவாக்குறதுன்னா சாதாரணமா உருவாக்கிட முடியாதுல்ல, அதுக்கு பொருளாதாரத்தை திரட்டணும். யூத பணக்காரர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுறான். கடிதம் எழுதி வாங்க நமக்கென்று ஒரு நாடை உருவாக்குவோம்னு அவன் அழைக்கிறான். அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த முடிவு செய்தால் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்த யூதர்கள் மொத்தம் 6 பேர் தான். இன்னைக்கு நாட்டை உருவாக்கிட்டான். நாட்டை உருவாக்குனதுக்கு வந்த யூதர்கள் எத்தனை பேரு? வெறும் 6 பேர். அந்த 6 பேர் நினைச்சு முடிவு செஞ்சு இன்னைக்கு நாட்டையே வாங்கிட்டான் பாருங்க. அப்ப அந்த 6 பேர், இந்த தியோடர் ஹெர்சல்ங்கிறவன் ஒரு பத்திரிகையாளன், அவன் தான் இந்த ஐடியாவை என்ன பண்றான், நமக்கென்று ஒரு நாடை உருவாக்கணும்னு சொல்லி நிறைய ஐடியாவை பேசுறான். இதுல எப்படி அவர்கள் இந்த நாட்டை கையகப்படுத்தினார்கள், எப்படி கொள்ளைப்புறமாக வந்தார்கள், முஸ்லிம்கள் தான் ஒட்டுமொத்தமாக பைத்துல் முகத்தஸையும் ஜெருசலத்தையும் சிலுவை யுத்த வீரர்கள் வந்து நாசம் செய்த பொழுது பாதுகாத்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள், போரிட்டவர்கள், தங்களுடைய ஆளுகைக்கு கீழே வைத்திருந்தவர்கள் முஸ்லிம்கள் தான். பைத்துல் முகத்தஸை குப்பை கூடமாக மாற்றியிருந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்களும் யூதர்களும். அப்படி இருந்த இஸ்லாமியர்களிடமிருந்து இந்த நாட்டை எப்படி அவர்கள் கைப்பற்றினார்கள், எப்படி அவர்கள் கொள்ளைப்புறமாக வந்தார்கள், இன்றைக்கு இஸ்ரேல் என்ற நாடு உருவாவதற்கு பின்னணியில என்ன இருக்கிறது, இது இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த யூதர்கள் எப்படி இருந்தார்கள், இவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இறுதி நாளன்று நாம இந்த தகவல்களை அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.